அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது ஒரு ரெசிபி செய்யலாம்னு இருக்கேன். அதாங்க கத்திரிக்காய் கொச்சு. கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான் இருக்கேன். ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அரைப்பதற்கு தேங்காய், ஒரு இதுக்கு தேவையான ஒரு கீத்து மாங்காய், ஒரு சின்ன கீத்து மாங்காய், புளிப்புக்கு ஒரு சின்ன கீத்து மாங்காய். இவ்வளோ போடக்கூடாது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கிறதுனால, அதனால் ஒரு சின்ன கீத்து மாங்காய் மட்டும் போடணும். அரைப்பதுக்கு ஜீரகம்லாம் வச்சுருக்கேன், தேங்காய் ஜீரகம்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கொசு தயார் பண்ணலாமா? ரெசிபி ரெடி பண்ணலாமா? ஓகே, டன். வீடியோக்குள்ளே போகலாமே. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வருது. இப்போ வந்து ஒரு 2 கீத்து மாங்காய் சொன்னார்ல, 2 கீத்தில் ஒரு கீத்து, அந்த ஒரு கீத்து மாங்காய் புளிப்புக்கு நல்லா அருமையாக இருக்குங்க கத்திரிக்காய் கொத்து. அதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், சிறிது உப்பு. நான் வந்து உப்பு போட்டால் கண் பார்த்த அளவு தாங்க உப்பு போடுவேன். ஏன்னா இவ்வளோ துல்லியன்ட்டு கரெக்டாக வந்துடும். ஏன்னா இவ்வளோவுக்கு இவ்வளோ உப்பு தான் போடணுங்கிறது ஒரு கண் பார்த்து கையளவு அப்படி தான் போடுவேங்க. கரெக்டாக இருக்கும், அதிகமாகவும் வராது, குறையாகவும் இருக்காது. கரெக்டான அளவு காணமாக அந்த கையளவு அப்படி போட்டுருவேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவேன் கரெக்டாக. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்க சபரிமலைக்கு, அதனால் இது சைவம் தான் எல்லாமே, நான்வெஜ்ஜு இல்லை. ஏன்னா பிறகு தான் நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன், ஒன்லி வெஜிடேரியன் தான். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கார்த்திகை மார்கழி முடிஞ்ச பிறகு தான் சிக்கன், கறி, மீன் எல்லாமே 5 மாதத்துக்கு பிறகு தான் எல்லாமே சமைக்கணும். இப்போ எல்லாமே ஒன்லி வெஜ்ஜி காய்கறிகள் சமைக்கிறது தான். விரதம் இருப்பாங்கல்ல, 60 நாள் விரதம் இருக்கும். இது தேவையான அளவு தேங்காய் விழுது. தேங்காய் மசாலா நல்லா வேகட்டும், அந்த பிறகு இறக்கிடலாம். நல்லா அருமையாக வந்துருக்குங்க, நல்லா சுவையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. சாதத்துக்கு ரொம்ப பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூப்பரான கத்திரிக்காய் கொசு ரெடி. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம்.